இன்னைக்கு அநேகர் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த விடுதலைக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதல்ல சத்தியம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த வார்த்தை எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல விடுதலை உண்டாக்கும். அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். சில பேர் பாருங்க, ஓயாம அசிங்கமான வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கோபம் ரொம்ப படுவாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. நான் யாரை சொல்றேன்னா, ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு போகிறவர்களை சொல்லுகிறேன். மீண்டும் அந்த பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார். அப்ப அந்த பாவம் தான் உங்களை அடிமையாக்குகிறது. எப்படி விடுதலையாக்குறது? சத்தியத்தை படிங்க, சத்தியத்தை விசுவாசிங்க. வசனத்தை படிக்க 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 வசனம் உங்களை என்ன பண்ணும்? சுத்திகரிக்கும். உபதேசம் உங்களை பரிசுத்தமாகும். உபதேசம் தேவனுடைய வார்த்தை. ஒரு சின்ன கதை சொல்ற பாருங்க. ஒரு வயதானவர் எப்பவுமே பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பார். அவருடைய பேரன் வந்து கேட்டார், என்ன தாத்தா பைபிள் படிக்கிறீங்க? எத்தனை தடவை முடிச்சீங்க? ஃபுல்லா படிச்சிட்டீங்களா? எத்தனை முறை? எவ்வளவு முறைப்பா தெரியல. நான் பார்க்கும் போதெல்லாம் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, நீங்க தான் ஒரு வாட்டி படிச்சிட்டீங்களே, திரும்ப ஏன் படிக்கிறீங்க? அவனுடைய பேரன், சிறு பையன் கேட்கிற ஒரு கேள்வி, பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த பைபிள் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதான் ஒரு வாட்டி படிச்சுட்டோம்ல. அப்ப அந்த சின்ன பையன் கேட்டானா, தினந்தோறும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ இவனுக்கு புரிய வைக்கும்படி ஒரு கூடை பக்கத்துல இருந்துதான். அந்த கூடை ரொம்ப அழுக்கா இருந்தது. அது கறி சுமக்கிற ஒரு கறினா இந்த விறகு எரிந்த கட்டைகள் இருக்குல்ல, கறி, அந்த அயன் பாக்ஸுக்கெல்லாம் போட்டு அது அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கறி. அந்த அடுப்பு கறி அது சுமக்கிற ஒரு கூடை இருந்ததா. ரொம்ப கருப்பாக இருந்தது. எப்பவுமே அடுப்பு கறி தெரியல, அது சுமக்கிற எந்த பாத்திரமா இருக்கட்டும், கூடையாக இருக்கட்டும், அழுக்காக இருக்கும். ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், கருப்பாக இருக்கும்.